பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ் RBS நீட் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். பிஹைண்ட் பக்தி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026. பொதுவாகவே இயற்கையாகவே சுபர் அப்படின்ற பெயர் கொண்டவர் தான் குரு பகவான்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல காரியங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் அவங்களுடைய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த வருடம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் மூலயமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி மூலயமா சிறப்பான தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து இரண்டாம் ராசியான ரிஷப ராசியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி சூப்பர் டூப்பராக தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெல்வி சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷபம் 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பார்வைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு உசித்தம். அதில் எல்லா விதமான சுபகாரியம் யாருக்கு நடக்கும்னா ரிஷபத்துக்கு நடக்கும். நிறைய பணம் சேரக்கூடிய ராசியில் ரிஷபம். ரொம்ப நாளாக பூர்வீகத்திலிருந்து வராத விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். சொத்துக்கள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்க கூட வரும். டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கிற ரிஷபம் பொண்டாட்டிக்கோ அல்லது புருஷனுக்கோ ஒரு மெசேஜ் போட்டால் திருப்பி ஒன்றா ஆகிடுவீங்க. ஸோ உங்களை இந்த டைவர்ஸ் ஆகியே தீரும்னு நினைக்கிறவங்களாம் ஏமாந்துருவாங்க. ஸோ நிறைய நல்லது நடக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். 3 நரசிம்மர்கள் உண்டு. கடலூரில் இருக்கக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூரசங்கோப்பு நரசிம்மர், உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய பரிக்கல் நரசிம்மர். ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்துடும். குரு பயிற்சி வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். லாபம், அசைய பொருள் சேர்க்கை, நிறைய வீடு நகை இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரிஷபராசி பெண்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம், நல்லதெல்லாம் நடக்கிறது. திருமணத்தில் இருந்த அத்தனை குறைகளும் நீங்குவது. குடும்பத்தில் 2 பெட்ரூம் இருந்தால் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் தனி வீடு போகிறது. வசதிகளை பெருக்கிக் கொள்வது. உத்தியோகம் நல்லா இருந்தால் தானே பணம் வரும். ஸோ தொழில் நல்லா வர்றது. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் 3 தொழில் அவார்டு வாங்கிறது. மீடியாவில் சினிமாவில் இருக்கவங்க திடீர்னு ஓஹோன்னு பேர் புகழ் பெறுவது. அரசியலில் இருந்தவர்கள் நன்மை ஏற்படுவது. ஆக இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது கொடுக்கும். வயிறு, முதுகு தண்டுவடம், கால் பகுதி கவனம். மொத்தத்தில் ரிஷபம் சுபம் லாபம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்லிட்டாங்க கல்யாணம் வாழ்க்கையில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நோ வரிஸ், இனிமேல் ஒன்லி மேரேஜ் தான் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த ராசி பற்றி பார்ப்போம். மேடம், நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சியானது பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான உங்களோட களத்திரஸ்தானத்தை குரு தன்னோட பார்வை பலத்தால் பலப்படுத்த போகிறாரு. அப்போது இவ்வளோ நாளாக அவங்களோட ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆக போகுது. கல்யாணம் ஆகாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்களை அவர் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் சம்மதத்தோடு இதை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தகப்பனார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய தன்மை. அப்பாவுக்கு ஏதாவது இவ்வளோ நாளாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது தூர தொலைவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறது ஏதாவது விருப்பங்கள் இருந்ததுன்னா அது இந்த காலத்தில் நிறைவேறும். குலதெய்வ கோயிலுக்காகட்டும், உங்கள் ஃபேமிலியோடு சென்று ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு, கோயில் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வர்றது இந்த காலகட்டத்தில் அது நிச்சயமாக நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு ராசிக்கு 4 கிரகமே பாசிட்டிவ் அப்படின்னா அது ரிஷபராசிக்கு தான் இந்த வருஷம் எல்லாருமே சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களை பெரிதளவில் ஒன்றும் பாதிக்காது. மற்ற பாவகங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த குரு பகவானுடைய பயிற்சினால சின்ன விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆகுது. அதை நீங்கள் நல்லா கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். அதே போல் உங்களுடைய லாப பாவத்தில் ஆல்ரெடி சனி பகவான் நல்ல தெளிவாக அங்கே உட்காந்துருக்காரு. உங்களோட லாபத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மையை இப்போ குருவும் தன்னோட பார்வை பலத்தால் செய்ய போகிறார். அதனால் லாபத்தில் ரெட்டிப்பாக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு விஷயத்தையுமே இவ்வளோ நாளாக நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இதுக்குண்டான ரெகக்னிஷன், சரியான ஒரு அங்கீகாரம், மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாகவே லக்ஷ்மி தேவி வழிபாடும் நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டு தாயாருடைய தரிசனம் செய்யும்போது இந்த ரிஷபராசிக்கு எப்பயுமே மகத்துவமான பலன்கள் குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கும்ன்றதை சொல்லிக்கிறேன். நன்றி. இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படுற அந்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. அடுத்தபடியாக பழனிநாதன் சார், ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குது? ரிஷபராசியை பொறுத்தவரை
குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து வந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார். அந்த இடத்திலிருந்து குரு பகவான் 7, 9, 11 இந்த இடங்களை பார்வை செய்ய இருக்கின்றார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தடைகளும் குழப்பங்களும் ஏற்படும். திட்டமிடாத திடீர் பயணங்கள் ஏற்படும். அதற்கடுத்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் திருமண முயற்சிகள் மிக விரைவாக கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். அதற்கடுத்து 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் துலங்கும் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதற்கடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுவதால் அவர்கள் உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் செய்வர்களாக இருந்தால் அவர்களுக்கு வியாபாரத்தினுடைய லேவாதேவி பல மடங்கு பெருகும். இவர்கள் முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுக்கு அமோகமான பலன்கள் அள்ளி குவித்து தரும் இந்த குரு பெயர்ச்சி. அடடடா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்லி டாப், நோ ஃப்ளாப் அப்படின்றத வந்து சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக முகுதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். பொதுவாக ரிஷப ராசியில் தான் சந்திர பகவான் உச்சமாகக்கூடிய இடம், சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம். அதனால் இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தை வந்து குரு பார்வை செய்கிறது ரொம்ப விசேஷம். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த வருடத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க என்னென்னலாம் ஆசைகள் இருக்குதோ அத்தனை ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். நீண்ட நாட்களாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல இப்படின்னு இருக்கிற ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். பூமி மனை இடத்தினால யோகங்கள், வண்டி வாகனத்தினால யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சுபகாரியங்கள் மிக விரைவில் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது தாரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த டைமில் வந்து 2ஆம் தாரங்கள் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்குது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம், ஏன்னா 9ஆம் இடத்தை பார்வை செய்வதனால பதவி உயர்வுன்ற மாரி அப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு குழந்தைகள், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதுகு தண்டு வலி பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 2 பிரச்சனையினால் நிறைய தொந்தரவு பிரச்சனைகள் கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள், முன்னேற்றங்கள், வளர்ச்சியெல்லாம் நிறைய கிடைக்கிறீங்க. ஆனால் அது எல்லாமே முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி நாளில் அல்லது திங்கட்கிழமை நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அப்புறம் என்ன, அடுத்தபடியாக எல்லாரும் டக்குன்னு திருப்பதிக்கு பஸ் டிக்கெட்டை போடுறோம், போய் பெருமாளை தரிசிக்கிறோம். தேங்க்யூ சார். பிஹைண்ட் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் 2026 பவர் பை சௌபாக்யா அப்ளையன்சஸ், RBS நீட் அகாடமி, ஹெல்தி பார்ட்னர் லயன் டேட்ஸ் நட் பைட்ஸ், லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்.